மனிதன் ஏன் தூங்க வேண்டும்? மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சுமாராக 3ல் 1 பங்கு தூக்கத்துக்காகவே செலவிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் 75 வருஷம் வாழ்ந்தால்னா அவன் 25 வருஷம் தூக்கத்துக்காகவே செலவிடுறான். கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸில் நீங்கள் 7 to 8 ஹவர்ஸ் நீங்கள் தூங்குவீங்க. இதனால் தூக்கங்கிறது நேரத்தை வீணாக்குவதில்லை, உயிர் வாழ்வதற்கான அவசிய தேவை. உலகத்திலேயே காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் பாடி தான். இதில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் பயாலஜிக்கல் கிளாக் ஒர்க் ஆகுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எந்த டைமில் பசிக்கும், எந்த டைமில் தூங்கணும், எந்த டைமில் சாப்பிட்ணும், எந்த டைமில் என்ன டெம்பரேச்சர் இருக்கணும், எந்த டைமில் எந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணணும், இது எல்லாமே இதில் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பயாலஜிக்கல் கிளாக் பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கிற ஒரு பகுதி தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சூரிய ஒளி கண்ணில் படும்போது பார்த்தீங்கன்னா கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை செய்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. அதே மாதிரி சாயந்தரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கார்டிசால் அளவு குறைந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகுது. இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு அறிவிக்குது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், 8 மணி 10 மணி 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் லேப்டாப் அப்படின்னு நிறைய நம்ம டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி நம்மளோட இந்த சர்க்காடியன் ரிதம் அதாவது பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம ரீகான்ஃபிகர் பண்ணுறோம். இதனால தான் தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் அவசியப்படுறாங்க. இதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் நிறையா நேரம் நீங்கள் தூக்கத்தை முடித்து டிஸ்பிளேவை அதிகம் பார்த்து தூங்காமல் இருந்தீங்கன்னா காலையில் நீங்கள் எனர்ஜிஸ்டிக்காக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும். இது வேறு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு கார் இருக்குது, ஒரு பைக் இருக்குன்னா இது நீங்கள் கண்டினியூவாக ஒரு 1 மணி நேரம் ஓட்டலாம், 2 மணி நேரம் ஓட்டலாம். ஒரு வாரம் நீங்கள் அதை கண்டினியூவாக ஓட்டினீங்கன்னா என்னாகும், இன்ஜின் சீஸ் ஆயிரும். அதே தான் வேர்ல்ட்லேயே இருக்க காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இதை கண்டினியூ ரன் பண்ணால் என்ன ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா பிரபு சுந்தரம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.